சற்று முன் இந்தியாவையே ஆளப்போவது ஸ்டாலின் தான் திட்டவட்டமாக அறிவித்த முக்கிய தலைவர்கள் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு.க.ஸ்டாலின் நாட்டின் பிரதமராகி விடுவார் என பிரதமர் மோடி அச்சப்படுவதாக திராவிட கழக தலைவர் கி. வீரமணி கடுமையாக சாடியிருக்கிறார். அந்த வகையில் இது தொடர்பாக கி. வீரமணி கூறியிருப்பதாவது: பாஜக பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அவரது கட்சியினரின் தேர்தல் பிரச்சாரம் அதன் 7 கட்டங்களிலும் ஒவ்வொரு கட்டம் முடிந்து இறுதி கட்டங்களை நோக்கிடும் நிலையில் அவர்களது 400 கனவு ஒருபோதும் நனவாகாது என்பதோடு நாளுக்கு நாள் அவரது 10 ஆண்டுகால ஆட்சியின் அவலங்களை மக்கள் நன்கு புரிந்து கொண்டு மோடி ஆட்சிக்கு வழியனுப்பு விழா நடத்த வடமாநிலங்கள் உள்பட நாடு முழுவதும் உள்ள வாக்காளர்கள் தயாராகிவிட்டனர். வாக்குகளையும் 5 கட்ட பாஜகவிற்கு எதிராக அளித்து வருகின்றனர். இந்த தோல்வியை தெளிவாக பாஜகவும் அதன் பிரதான பரப்புரையாளரான பிரதமர் மோடியும் நன்கு புரிந்து கொண்டதால் நிலை குலைந்து ஜன்னி கண்ட நோயாளி பிதற்றுவது போல உச்சவரமின்றி பொய் பிரச்சாரங்களில் முற்றிலும் தேர்தல் சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக அவதூறு பேச்சினை வெடுப்பூட்டிகளை நாளும் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றனர். அதன்படியே தமிழ்நாட்டினர் திருடர்கள் என்று நாக்கில் நரம்பின்றி வாக்கில் நேர்மையின்றி ஒடிசாவில் பேசியுள்ளார் பிரதமர் மோடி. அதேபோல் ஒரு பிரதமர் பேசும் பேச்சா இது என்று நாகரிக உலகமே நாணி தலைகுனியும் ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோவிலில் ஒரு அறை பூட்டியே கிடக்கிறதாம். சாவி இல்லாமல் அந்த சாவி தமிழ்நாட்டிற்கு கொண்டு போகப்பட்டதாக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஓர் அபத்தமான அபாண்ட குற்றச்சாட்டினை தேர்தல் பிரச்சாரத்தில் கூறியுள்ளார் மோடி. எத்தகைய கீழ்த்தரமான ஜமாக்களத்தில் வடிகட்டிய பொய் இது! தமிழ்நாட்டிற்கு 9 முறை வந்து பிரச்சாரம் செய்தபோது தமிழ் மொழி தமிழர்கள் பற்றியெல்லாம் உச்சிமேல் மெச்சி பேசிய பிரதமர் மோடி அவர்கள் இப்போது இப்படி ஒரு கேலி கூத்தான குற்றச்சாட்டை கூறுவது அவரிடம் ஆக்கப்பூர்வ திட்டங்கள் குறித்து பேச எதுவும் இல்லை. மோடிக்கு கேரண்டி சாயம் வெளுத்துவிட்டது. எனவே இப்படி நாளாந்திர பேச்சாளர் நிலைக்கு ஒரு பிரதமர் இறங்கிவிட்டார். இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூறியதாவது: நமது திராவிட மாடல் ஆட்சி நாயகர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதற்குரிய சரியான கண்டனத்தை சூழீர் என்று தைக்கும்படி ஒரு அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கண்டன கணைகளை பல லட்சக்கணக்கில் அனைத்து மானமுள்ள தமிழர்களாலும் அனுப்பி அவருக்கு குவிய வேண்டும். அவரது சர்வ வல்லமை படைத்த உளவுத்துறை மூலம் அவர் கண்டறிந்து சாவியை மீட்கலாமே என அவர் சாதனை செய்யவில்லை. மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்ற சொற்றொடரை பயன்படுத்தி யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எழுதலாம், பேசலாமே. அது அவர்கள் பக்கம் திரும்ப ஆரம்பித்தால் நாட்டின் பொது வாழ்வின் நாகரிகம் காற்றில் பறந்து விடுமே. அது மட்டுமில்லாமல் இந்தியா கூட்டணிக்கு ஓட்டளித்தால் ஸ்டாலின் ஆள வந்து விடுவார் என்றும், இந்த 24 கேரட் தேசபக்தர் பேசுவது எந்த அடிப்படையில்? அப்படியே மு.க.ஸ்டாலின் ஆண்டால்தான் என்ன தவறு? அவரது ஆட்சியின் திட்டங்கள் மற்ற இந்திய மாநிலங்கள் மட்டுமல்லாமல் கனடா, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளும் பின்பற்றி அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். மேலும் உண்மையான தேச பக்தர்கள் பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று கூறி பெருமிதம் அல்லவா அடைவார்கள். தேர்தல் வெற்றி தோல்வி என்பதை விட அறிவு நாணயமும் அரசியல் நனி நாகரிகமும் முக்கியம் என்பதை உணர வேண்டாமா? முன்னது தற்காலிகம், பின்னது நிரந்தரமானது என்பதை அவர்களுக்கு வாக்காளர்கள் நல்ல தோல்வியை தந்து தக்க பாடம் புகட்ட வேண்டும். அப்போதுதான் ஜனநாயகம் இழந்து வரும் பொலிவை மீட்டெடுக்க முடியும் என்று இவ்வாறு கி. வீரமணி தெரிவித்தார். இந்த நிலையில்தான் கி. வீரமணி மட்டுமில்லாமல் முக்கிய தலைவர்கள் தமிழர்களை அவமானப்படுத்திய மோடிக்கு எதிராகவும் உறுதியாக பாஜகவை தோற்கடித்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும், முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமராக வேண்டும் என்று பல முக்கிய தலைவர்களும் குரல் கொடுத்து வருகின்றனர். இதனால் மோடிக்கு எதிரான வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. எனவே உளவுத்துறை கொடுத்த தற்போது ரிப்போர்ட் படி இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் உறுதியாக இந்தியா கூட்டணியின் பிரதமராக ஸ்டாலின் பதவியேற்பார் என்ற தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.